மகாராஷ்டிராவில் டிசம்பர் 24 ஒரு கேள்வி எழுப்பினார் ராகுல் காந்தின்னு. அன்றைய தினம் தேர்தல் ஆணையமும் இணையதளத்தில் பதில் வெளியிட்டுட்டாங்க. ஆனா நாங்கள் பதில் அளிக்கவே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டே வராரு. இதே போலதான் அவங்க எழுப்புற கேள்விகளுக்கு நாங்கள் தொடர்ந்து பதில் அளிச்சுட்டு வரோம். ஆனா இவங்க பதில் அளிக்கலங்கிற பிரச்சாரத்தை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க தேர்தல் ஆணையம். பதில் சொல்றன்ற பேர்ல எதையாவது சொல்வதற்கு பேர் பதில் இல்ல, உரிய பதில் சொல்லணும். இதுல அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? ஏப்ரல் எம்பி எலெக்ஷன்ல 9,29,00,000, நவம்பர் அசம்பிளி எலெக்ஷன்ல 9,70,00,000. எப்படி இந்த 40 லட்சம் சேர்ந்ததுன்னு கேட்டாரு. அதுக்கு என்ன தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிச்சு? அதை தான் சொன்னாரு, உரிய பதில சொல்லுங்கயா. இப்ப இன்னும் கூட ஒண்ணு, சரி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குங்க, இந்தியா முழுவதும் இவனுங்க பிளான் பண்ணிட்டானுங்க, ரைட்டு. ஆனால் இதுக்கு என்ன ரெமெடி, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன முடிவு, அதை யார் சொல்றது? அதையும் ராகுல் சொல்றார். அங்கத்தான் கவனிக்கணும். எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரைம் மினிஸ்டரா வருவதற்குரிய தகுதி உடையவர்னு அவர் சொன்னதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்க. இதுக்கு என்ன தீர்வு, டிமாண்ட் என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா முடிவு, என்ன சொல்றார் தெரியுமா? போலி வாக்காளர் பிரச்சனைக்கு ஒரே நிரந்தர தீர்வு, வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்களை இணைப்பது. அழகா கொடுக்கிறார். ஆதார் எண்களை இணைப்பது. அரசியல் நிபுணர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஆதாரை கட்டாயப்படுத்துகின்ற மோடி அரசு வாக்களிக்கவும் ஆதாரை கட்டாயமாக்கினால் ஒரே நபரின் பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் சேர்ப்பதென்பது நடக்காத காரியமாகும், தீர்வாகிவிடும். போலி வாக்காளர்களை ஆதாரை கொண்டு கண்டுபிடித்து நீக்கிவிடலாம். ஏன் ஒன்றிய பாஜக அரசு, நரேந்திர மோடி அரசு செய்ய தயங்குகிறது?